கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் ரொம்பவும் கேஷுவலாக செய்யக்கூடிய ஒரு தவறு, சரிங்களா? இது நாம் எல்லாருமே கட்டாயமாக ஒரு முறையாக நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருப்போம். அந்த காரியங்களை குறித்துதான் இன்றைக்கு காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். சில நேரங்கள்ல நாம வண்டியில போயிட்டு இருக்கோம்னு வைத்துக் கொள்வோம். போகும்பொழுது சிக்னல் ரெட் விழுந்திருக்கும். பட் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். இல்ல அப்படின்னா நம்ம உடனே போயிடுவோம். சில நேரங்கள்ல நாம் தெருவில் நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பொருள்ல நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அதனுடைய கவரை குப்பை தொட்டியில போடாம நம்ம வெளியே போட்டு விடுவோம். சில நேரங்கள்ல ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினா கூட நம்ம அதை போடாம போகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். சில நேரங்கள்ல ஒன்வேல போகக்கூடாதுன்னு இருந்தா நாம ஒன்வேல போகக்கூடியவர்களாக இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அரசாங்கம் சில விஷயங்களை செய்யாத அப்படின்னு சொன்னா அதை அநேக நேரங்கள்ல நம்மளுடைய ஈஸினஸ்க்காக நாம் ரொம்பவும் எளிதான முறையிலே சில காரியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இப்படி செய்வது சரியா தவறா என்பதை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா, இந்த அரசாங்கம் போடக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா? அப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான ஒரு காரியமா? இதை குறித்து வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இதைதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னோடு கூட 2 வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமரனுடைய நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சரிங்களா? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுருவினுடைய புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 13லிருந்து 15வது வசனங்கள் முடிய, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, முதலாவதாக நாம் இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அதிகாரங்கள் எல்லாம், அதாவது ரூலர்ஸ், ஓகேங்களா, அதிகாரிகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்ம வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். இங்க நம்ம வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் உருவாக்கி இருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரங்களும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்போ நாம ஓட்டு போடுவதனால ஒரு காரியங்கள் மாறிவிட போகிறதல்ல, அல்லது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய, நாம் விரும்புகிறதுனாலே ஒரு காரியம் மாறிவிட போகிறதல்ல. நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்ட அதிகாரங்களாக இருக்கிறது. ஆகையாலே நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு கீழ்ப்படிவதனாலே தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை முதலாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தேவன் நமக்கு ரொம்பவும் கட்டளையா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னா, நீங்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அது கர்த்தர் உருவாக்கியது. நாம் 1 பேதுருவிலே நாம் வாசிக்கும் பொழுது நாம இங்க என்ன வாசிக்கிறோம்? இந்த மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் நாம் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது கேடு உண்டாக்கும் என்று சொன்னால், அவர்கள் போடக்கூடிய சட்டதிட்டங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு கேடு உண்டாகும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கை குலைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். ஆனால் அப்படி இல்லை என்கிற பட்சத்திலே அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்பதையும் பேதுருவிலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நாம் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரியா? அப்போ நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவது என்பது நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதுனாலே புத்தியீனமான மனுஷர்களுடைய பேச்சுக்கு நாம் நீங்களாகி இருப்போம் என்பதையும் வேதாகம் நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இதை தவிர்த்து ஜெனரலாக நாம அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய சமுதாயத்திலே
இட் கிரியேட்ஸ் அன் ஆர்டர். நம்மளுடைய சமுதாயத்திலே அது ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அந்த ஒரு ஒழுங்கை நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை முதலாவதாக கடைபிடிக்க வேண்டியது யாராக இருக்க வேண்டும்? நாம இருக்க வேண்டும். நாம் அதை கடைபிடித்தால் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களும் அதை கடைபிடிப்பதற்கு அது உபயோகமுள்ள ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக, இப்படி இந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, சரிங்களா, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? அவர்கள் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இத்தகைய தண்டனையை அனுபவிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் சரியாய் நடக்க வேண்டும், அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தண்டனையிலே நாம் சிக்கிக் கொள்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல என்பதை நீங்கள் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். சரியா? அப்போ இந்த தண்டனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட நாம் இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் யாவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக வாழ வேண்டியது அவசியம். அப்படி என்று சொன்னால், நாம் கர்த்தர் ஏற்படுத்தின அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் கிறிஸ்தவன் என்றால் இப்படிதான் இருப்பான் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை நாம இந்த சொசைட்டில, இந்த சமுதாயத்துல ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை பார்த்து, ஏற்கனவே நம்ம எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மை பார்த்து மற்றவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் வண்ணமாக நம்மளுடைய டிசிப்ளின், நம்மளுடைய ஒழுங்கானது இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம நிறைய நேரங்களில் இந்த தவறுகளை நாம் செய்திருப்போம், நானும் செய்திருக்கிறேன். நாம் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் ஏற்படுத்தின அதிகாரத்திற்கு கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது, அதற்கு கீழ்ப்படிந்து போக வேண்டியது நமக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. For God's sake, let us do that. கர்த்தர் நிமித்தம், கர்த்தருக்காக நாம் இதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நாம் செய்கிறதற்கு ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.